ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய். ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரலோக ராஜ்யம் பூமியிலே எதை செய்ய விரும்புகிறதோ அதை இந்த உலகத்திலே இருக்கிற பிசாசானவன் நன்றாக அறிந்து வைத்திருப்பான். இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும் பொழுது ஏரோது என்கின்ற ஒரு அரசன் 2 வயது குழந்தைகளை கொல்லுவதற்காக கட்டளை கொடுத்து 2 வயது குழந்தைகளை, ஆண் பிள்ளைகளை அவன் கொன்று போட்டான். இதை நாம் மத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இது ஏரோது என்கின்ற ராஜா போட்ட கட்டளையா, அல்லது நரகத்தின் ஆவிகள், பிசாசினுடைய ஆவிகள் ஏரோதுக்குள்ளாக இருந்து அந்த 2 வயது பிள்ளைகளுடைய இரத்தத்தை குடிப்பதற்கு எத்தனித்ததா? பரலோக ராஜ்யம் பூமியிலே ஒரு விடுதலை வர வேண்டும். பூமி இருளாக இருக்கிறது. இந்த பூமி முழுவதும் வெளிச்சத்தின் இடமாக, பரலோக ராஜ்யத்தினுடைய இடமாக, பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷம் சமாதானம் நிறைந்த இடமாக, பிசாசின் கையிலே அகப்பட்டிருக்கின்ற இந்த உலகத்தை இரட்சிப்பதற்காக பரலோக ராஜ்யம் இயேசுவை பரிசுத்த ஆவியினால் பிறக்க செய்தது. இதை சாஸ்திரிகள் தவறான இடத்திலே விசாரித்து தவறான அந்த ராஜாவினிடத்திலே ஆலோசனை கேட்டது நிமித்தமாக அந்த ராஜாவுக்குள்ளாக இருந்த அந்த பதவி ஆசை, அந்த வெறித்தனமானது 2 வயது ஆண் பிள்ளைகளை கொலை செய்து போட்டான். பரலோக ராஜ்யம் தீர்மானித்ததை, கர்த்தர் தீர்மானித்ததை பிசாசானவன் கெடுத்து போடுவானா? கர்த்தரின் ஆவியானவரை எதிர்த்து பிசாசானவன் நிற்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி எல்லாம் நமக்குள்ளாக இருக்கும். இது அனுபவம் இல்லாதவர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி. ஆவேச கிறிஸ்துவர்கள், அதிசய கிறிஸ்துவர்கள், அவர்களுக்கு ஆவிக்குரிய ரீதியிலே நரகத்தை பற்றி தெரியாது, பரலோக ராஜ்யத்தை பற்றி தெரியாது, பிசாசினுடைய வல்லமைகள் எவ்வளவு அதிகாரம் உடையது என்பதும் தெரியாது. ஆனால் பிசாசுக்கு ஒன்று மாத்திரம்தான் தெரியும். நீ ஊழியக்காரனாக இருந்து, தீர்க்கதரிசியாக இருந்து, சுவிசேஷகனாக இருந்து நாளைக்கு நீ எங்கே போகப் போகிறாய் என்பதை பரலோக ராஜ்யம் தீர்மானிக்கிறது. பரலோக ராஜ்யம் தீர்மானித்ததை பிசாசும் அறிந்திருப்பான். அவனுக்கு தெரியாதது ஒன்றுமே இந்த உலகத்திலே இல்லை. எனவே இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக பரலோக ராஜ்யம் போராடும். பரலோக ராஜ்யத்திலிருந்து தேவதூதனை அனுப்பி, இப்பொழுது பிள்ளையை நீங்கள் எருசலேமிலிருந்து எகிப்துக்கு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடிப்போங்கள் என்று சொல்லுவார். அதை போலவே இந்த ஏரோது மரித்த பின்பு அதே தேவதூதன், அந்த ஏரோது மரித்து போய்விட்டான், எனவே நீங்கள் இந்த ஆண் குழந்தையை தூக்கி கொண்டு மீண்டுமாக எருசலேமுக்கு போய் அவருடைய பெயரை நீங்கள் அந்த தேசத்திலே எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்லுவான். என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு ஆச்சரியம்! கர்த்தர் தீர்மானித்ததை பரலோக ராஜ்யமே நடுங்குகிறது. கர்த்தர் தீர்மானித்ததை பூமியிலே பிசாசானவன் மாற்றுவதற்கு முயற்சிகளை செய்கிறான். இயேசு ஞானஸ்தானம் எடுத்த பின்பு ஒரு 40 நாட்களுக்கு உபவாசம் எடுக்கிறார். எங்கே போய்? பட்டணத்திற்குள்ளாக அல்ல, கிராமத்திற்குள்ளாக அல்ல, வீட்டிற்குள்ளாக அல்ல, வனாந்தரத்திற்கு போனார். இயேசு கிறிஸ்துடைய உபவாசம் என்பது இந்த வனாந்தரத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டதுடைய நோக்கம் தனிமை விரும்புவது, பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியப்பட்டு இந்த 40 நாள் அளவும் ஆசைகளை துறந்து, மனிதனுடைய நட்புகளை வெறுத்து, ருசியான ஆகாரங்களை வெறுத்து 40 நாள் அளவும் இரவும் பகலும் அவர் சாப்பிடாமல் இருந்தார். இதை நாம் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே வாசித்து தெரிந்து கொள்ளலாம்.
அந்த 40 நாட்கள் முடிந்த பின்பு லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இயேசு சரீரம் இரத்தம் கொண்டவராக இருந்ததினால் அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு சரீர பிரகாரமாக உபவாசம் இருந்தார். அது ஆவிக்குரிய உபவாசம். எனவே 40 நாட்கள் அளவு அவரால் சாப்பிடாமல் இருக்க முடிந்தது, தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடிந்தது. அது பரிசுத்த ஆவியானவர், கர்த்தரின் ஆவியானவர் அவருக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு கிருபை. பசி உண்டாய் இருக்கிறது என்பதை யார் அறிந்திருந்தார்? இயேசுவை சோதிப்பதற்காக கர்த்தர் அனுமதித்த சாத்தான் அங்கே வருகிறான். அந்த சாத்தான் இயேசுவிடத்திலே வந்து, இந்த கல்லுகளை நீ அப்பமாக்கும் என்று சொல்லி, பசி இல்லாதிருந்தால் சாத்தான் இயேசுவிடத்தில் என்ன பேசியிருப்பான்? உபவாசம் முடித்த பின்பு இயேசு பசியோடு இருக்கிறார் என்பதை சாத்தான் நன்றாக அறிந்திருந்ததினாலே அவன் எதை குறித்து பேசுகிறான்? அப்பத்தை குறித்து, சாப்பிடுகின்ற சாப்பாட்டை குறித்து, பசியை போக்குவதற்கான ஒரு வழியை அவன் கொண்டு வருகிறான். இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் இயேசுவோடு கூட இருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது பூமியை பார்த்தார். பூமிக்குள்ளே மிளகாய் இருக்கிறது, தக்காளி இருக்கிறது, உருளைக்கிழங்கு இருக்கிறது, காய்கனிகள் இருக்கிறது, கீரைகள் இருக்கிறது, பூக்கள் இருக்கிறது. எனவேதான் பூமியை பார்த்து அவர் இந்த பழம் உண்டாக கடவுது, இந்த காய்கனிகள் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது பூக்களும் காய்களும் பழங்களும் கொடுக்கின்ற அந்த செடிகள், அந்த மரங்கள் தானாகவே வளர்ந்தது. அது கர்த்தரின் ஆவியானவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம். வானத்தை பார்த்தார், பறவைகள் உண்டாக கடவுது என்று சொன்னார். பறவைகள் உண்டாயிற்று. மலைகளை பார்த்தார், மிருகங்கள் உண்டாக கடவுது என்று சொன்னார். அவைகள் உண்டானது. சமுத்திரத்தை, அந்த தண்ணீரை பார்த்தார். அந்த தண்ணீருக்குள்ளாக மீன்கள் இருக்கிறது, அரிய வகை மீன்கள். மீன்கள் உண்டாக கடவுது என்று சொன்னார். பலவிதமான, பல ரகமான மீன்கள் எல்லாம் உண்டானது. இது ஒரு பெரிய அதிசயம். இது கர்த்தரால் மாத்திரம்தான் புரியும். தண்ணீர் இருந்தது, அதனால் திராட்சை ரசம் உண்டானது. தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அங்கே திராட்சை ரசத்தை உருவாக்க மாட்டார். கர்த்தர் உண்டாக்கின எல்லா காரியங்களும், அற்புதங்களும், அதிசயங்களும், சரீரம் இருந்தது, செத்துப்போன லாசருவை உயிரோடு எழுப்பினார். சரீரம் இல்லாதிருந்தால் அங்கே உயிர்த்தெழுதல் கிடையாது. 5 அப்பம் 2 மீன்கள் இருந்தது. 5000 பேர்களுக்கு மேலாக சாப்பிட்டு திருப்தியாகின்ற அளவிற்கு வேண்டிய மட்டும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அங்கே அப்பங்கள் உருவானது, மீன்கள் உருவானது. இது எப்படி? விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ கர்த்தரை விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையையும் காண்பாய். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கல்லுகளை கொண்டு வந்து இந்த சாத்தான் பேசுகிறான். கல்லுகளை அப்பமாக்க முடியுமா? கற்பாறைக்குள் இருந்து நீரூற்றுகள் புறப்பட்டு வந்தது. கற்பாறைக்குள்ளாக தண்ணீர் இருந்தது, அதனால் நீரூற்றுகள் வந்தது. கற்பாறைக்குள்ளாக அக்கினி மறைந்திருந்தது, அதனால் அந்த கற்பாறைக்குள்ளாக இருந்து அக்கினி புறப்பட்டு வெளியே வந்தது. இந்த கற்பாறைக்குள்ளாக தேரைகள், பல்லிகள் ஜீவித்து கொண்டிருந்தது. காரணம், அதற்கு தேவையான தண்ணீர் அந்த பாறைக்குள்ளாக இருந்தது. பாறை இந்த காற்றுகளை சுவாசித்து கொண்டிருந்தது, அதனால் இந்த ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த கல்லுகளை கொண்டு வந்து இயேசுவை சோதித்து பார்க்கும் பொழுது, இயேசு பிசாசு சொல்வதை செய்வதற்காக அழைக்கப்படவில்லை. இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கும் பரலோக ராஜ்யத்தினுடைய பிதாவின் ஆவியானுடைய திட்டங்களை, நோக்கங்களை அவர் சொல்வதை செய்வதற்காக மாத்திரம்தான் இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. பிசாசுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அதை செய்வதற்கு இயேசுடைய அழைப்பு அல்ல. எனவேதான் இயேசு ஒரு ஞானத்தை பெற்றிருந்தார். வார்த்தைகளை கொண்டு பிசாசை வெட்கப்படுத்துவது, வேத வசனங்களை கொண்டு, கர்த்தரின் வார்த்தைகளை கொண்டு
சாத்தானை மேற்கொள்ளுகின்ற ஒரு விவேகத்தை, ஒரு ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக இருந்து பேசினார். என்ன பேசினார்? மனிதர்கள் என்பவர்கள் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் உயிர் வாழ முடியும் என்பதை சொன்னார். இந்த பிசாசு மீண்டுமாக இயேசுவை துரத்தினான். என்ன சொன்னான் என்று சொன்னால், இந்த லூக்கா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, இந்த ராஜ்யங்கள் முழுவதும், இந்த மாளிகைகள் முழுவதும், இந்த கோட்டை கொத்தளங்கள் முழுவதும், இந்த இயற்கை மலைகள் முழுவதும், பூமிக்கு அடியிலே இருக்கின்ற தங்கம், வைரம், வைடூரியம், எண்ணெய் வளங்கள், சமுத்திரத்திலே இருக்கிற எண்ணெய் வளங்கள் எல்லாம் என்னிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவான். அதை எனக்கு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுப்பேன், எல்லோருக்கும் அதை கொடுப்பது கிடையாது. யார் பேசுவது? சாத்தான் பேசுவது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவன் இன்னொரு ஆலோசனையும் சொல்லுவான் 7ஆம் வசனத்திலே, நீ என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் நான் உனக்கு எந்த ஒரு சட்டத்திட்டமும் இல்லாமல், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இலவசமாக கொடுத்து விடுவேன். ஆனால் நீ என்னை தொழுது கொள்ள வேண்டும், என் பாதத்திலே விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லுவார். 8ஆம் வசனத்திலே இயேசு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுவார். அவனுடைய பழக்க வழக்கம் என்பது மனிதர்களை அவன் காலடியிலே விழுந்து கெடுக்க செய்வது, மனிதர்களை தரையிலே விழுந்து 2 கரம் கூப்பி வணங்க வேண்டும் என்று சொல்லுவது, மனிதர்களை அடிமைப்படுத்துவது. மனிதர்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால், கர்த்தரின் சாயலினால் படைக்கப்பட்டவர்கள், கர்த்தரின் ஜீவ சுவாசத்தை கொண்டவர்கள், உண்மையாக பரிசுத்த ஆவியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறவர்கள், உண்மையாக இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாவலுக்குள்ளாக இருக்கிறவர்கள் கண்டிப்பாக பிசாசை எதிர்த்து நிற்பார்கள். இந்த 7ஆம் வசனத்திலே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி மீண்டுமாக இயேசு அந்த சாத்தான் இடத்திலே பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் ஒருவரை தவிர நீ வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது, கர்த்தரை மாத்திரம்தான் நாங்கள் வணங்க வேண்டும் என்பதை என்னுடைய சபை சொல்லி கொடுத்திருக்கிறது. நான் படித்த வேதாகமத்திலே அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு பக்தியை கொடுத்திருக்கிறது, எனக்கு ஒழுக்கத்தை கொடுத்திருக்கிறது, எனக்கு யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், யாரை வணங்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதை என்னுடைய தாய் தகப்பன் சொல்லியிருக்கிறார்கள். அதோடு நிறுத்திவிட்டானா சாத்தான்? மலையின் உச்சியிலே எருசலேம் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே இயேசுவை அழைத்து சென்று போய், இந்த இடத்திலிருந்து நீ தாழ குதி, உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தேவதூதர்கள் உன் பாதம் கல்லிலே இடராதபடிக்கு அவர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். இயேசுவை குறித்து பரலோக ராஜ்யம் பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன பேசி கொண்டிருக்கிறார், யாரோடு கூட நின்று கொண்டிருக்கிறார், யாரோடு கூட அவர் எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை கர்த்தரின் ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசுக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலேயும் இயேசு சாத்தானுக்கு ஒரு புத்திமதியை சொல்லுவார். என்ன புத்திமதி? உன் ஆண்டவராகிய கர்த்தரை நீ சோதித்து பார்க்காதே, எல்லாவற்றையும் நீ ஆராய்ந்து பார்க்கலாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்ப்பதற்கு மனிதனுக்கு அருகதை உண்டு. ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கின, என்னோடு கூட ஜீவித்து கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை, கர்த்தரின் ஆவியானவரை நீ சோதித்து பார்த்தால் உனக்கு ஆபத்துகள் வரும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது சாத்தான் நம்மோடு கூட வருவான். நாம் சத்தியத்தை, நீதியை பேசும் பொழுது சாத்தான் நம் அருகிலே நின்று கொண்டிருப்பான். நாம் கர்த்தருக்காக ஒரு சில பொருத்தனைகளை பண்ணும் பொழுதும் அங்கே பிசாசு இருப்பான். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்தை தடுப்பதற்கு, அந்த ஜெபத்தை கெடுப்பதற்கு சாத்தான் சிங்கத்தை போல, பசியாய் இருக்கிற சிங்கத்தை போல அவன் கோபம் கொண்டிருப்பான். இவைகள் எல்லாம் மேற்கொள்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. ஒரு புறத்திலே ஆரம்பத்திலே பார்த்தோம், 2 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது
ஏரோது என்கின்ற ராஜாவின் மூலமாக இயேசுவை கொலை செய்ய பார்த்த அந்த நரகத்தின் ஆவி சாத்தானை கொண்டு இயேசுனுடைய உபவாச காலங்களிலேயும் அதை முடித்த பொழுது அவரை உபத்திரப்படுத்தி கொண்டே இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோதனைகள், இப்படிப்பட்ட விடாப்பிடியான உபத்திரவங்கள் நம்மை தொடர்ந்து துரத்தும் என்று சொன்னால், வேத வசனங்களை கொண்டு, கர்த்தரின் வார்த்தைகளை கொண்டு அவனை எதிர்ப்பதற்கு நம்முடைய பரிசுத்தமான ஜீவியத்தினால் இந்த உலகத்தினுடைய வெளிச்சத்து பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், இயேசுவை போல நம்மால் பிசாசை விரட்டி அடிக்க முடியும். இயேசுவை தொடர்ந்து யாரெல்லாம் கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால், யூதர்கள். யோவானின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அதிலே யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள். அவர் எந்த குலத்தில் பிறந்தாரோ அந்த குலத்தை சார்ந்தவர்களே இயேசுவுக்கு விரோதியாக வந்தார்கள். எனவே தான் இயேசுடைய ஊழியத்திலே ஒரு அனுபவமான ஒரு வார்த்தையை சொல்லுவார். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொல்லுவார். யூதர்களே ஒரு யூதனாகிய இயேசுவுக்கு சத்துருக்களாக மாறினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், சபைக்குள்ளாக இருந்த மூட நம்பிக்கைகளை இயேசு எதிர்த்து நின்றார். சபைக்குள்ளாக இருந்த பாரம்பரியங்கள், இதற்கு பின்பு இதை தான் செய்ய வேண்டும். ஓய்வு நாட்களில் ஒருவன் வேலை செய்திருந்தால் அவனுக்கு கூலி கொடுக்கக்கூடாது. ஓய்வு நாட்களில் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்பதை இந்த பாரம்பரியம் நிறைந்த யூதர்கள் சபைக்குள்ளாக அதை கொண்டு வந்தார்கள். மூட நம்பிக்கையிலே, பாரம்பரியத்திலே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் கிடையாது. மூட நம்பிக்கையிலே, கலாச்சாரத்திலே, பாரம்பரியத்திலே சபைக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்காது. மூட நம்பிக்கையினால் குஷ்டரோகிகளை குணப்படுத்த முடியாது. மூட நம்பிக்கையினால் குருடனுடைய கண்களை திறக்க முடியாது. பாரம்பரியத்தினால் செத்துப்போன மனிதர்களை உயிரோடு கூட எழுப்ப முடியாது. இயேசு செத்துப்போன ஒரு வாலிபனுடைய பாடையை தொட்டார். இயேசு ஓய்வு நாளிலே சற்றும் நிமிரக்கூடாமல் இருந்த 18 வருடமாக பலவீனத்தின் ஆவியோடு கூட சபைக்குள்ளாக ஆண்டவரை துதித்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்குள் இருந்த அந்த பலவீனத்தின் ஆவியை விரட்டி அடித்தார். ஓய்வு நாளிலே, ஜபக்கூடங்களிலே செய்யக்கூடாததை செய்தார்கள். எனவே யூதர்கள் இயேசுவை இதற்கு பின்பு இந்த உலகத்திலே வாழ வைக்கக்கூடாது. இதற்கு பின்பு அடுத்து எங்கும் அவர் ஊழியத்திற்கு செல்லக்கூடாது. இதற்கு பின்பு அவருடைய பெயர் புகழ் பெறக்கூடாது. பொறாமையினாலே யூதர்கள் சொந்த ஜனங்களே இயேசுவை கொலை செய்தார்கள். இரண்டாவதாக மார்க்குவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வேத பாரகர்கள், த பைபிள் ஸ்காலர்ஸ், பைபிள் very equipped, knowledgeable people, they are called historical, biblical knowledge people. சரித்திரத்தை வேதத்தின் அடிப்படையிலே நன்றாக ஆராய்ந்து பார்க்கிறவர்கள். அவர்களும் இயேசுவுக்கு விரோதமாக இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள். காரணம், இவர் வேதத்திற்கு மாறாக பிரசங்கம் பண்ணுகிறார். வேதத்திலே எழுதியிருக்கிறது ஒன்று, இவர் வாசிப்பது வேறாக இருக்கிறது. எனவே வேதத்திலே இருக்கிற ஒழுக்கங்களை, பரிசுத்தத்தை இயேசு மீறுகிறார் என்று கோபம் கொண்டார்கள், மூர்க்க வெறி கொண்டார்கள். அதனுடைய முடிவு இயேசுவை கொலை செய்தது. மூன்றாவதாக மார்க்குவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள். இந்த பிரதான ஆசாரியர் என்பது ஒரு சாதாரண ஒரு பதவி அல்ல. இந்த பிரதான ஆசாரியனுக்கு கீழாக அநேக போதகர்கள் இருப்பார்கள், அநேக சுவிசேஷகர்கள் இருப்பார்கள். இந்த பிரதான ஆசாரியருக்கு கீழாக மூப்பர்களும் சபை மூப்பர்களும் இருப்பார்கள். இந்த பிரதான ஆசாரியனுக்குள்ளாக ஒரு கொலைவெறியினுடைய ஆவி என்ன செய்தார்கள்? அங்கே பிலாத்து இயேசுவை குறித்து விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது, பரபாசை விடுதலை செய்யுங்கள், இந்த இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள் என்று கத்தினார்கள். அங்கே இருந்தவர்கள் எல்லாம்
இயேசுவுக்கு எதிரிகள் அல்ல. ஆனால் இந்த பிரதான ஆசிரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். தூண்டிவிட்டார்கள். வேடிக்கை பார்க்க வந்தவர்களை, சபையினுடைய விசுவாசிகளை, அரண்மனையிலே வேலை செய்கின்றவர்களை, இந்த பரிசேயர்களை, சதிசேயர்களை அவர் தூண்டிவிட்டார்கள். என்ன சொல்ல சொன்னார்கள்? இயேசுவை கொலை செய்யுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள் என்று ஒருமனதாக கத்தச் செய்தார்கள். தூண்டிவிட்டார்கள், கலகம் பண்ணினார்கள், ஏவி விட்டார்கள். இந்த பிசாசு துரத்துகின்ற குணமானது இயேசு கிறிஸ்துடைய சிலுவை வரை சென்றது. அந்த வழியாக போனவர்கள் எல்லாம் அவரை பார்த்து பரிகாசம் பண்ணினார்கள், கேலி பண்ணினார்கள், கிண்டல் பண்ணினார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியவில்லை. நீ உண்மையிலேயே பிதாவினுடைய ஒரே குமாரனானால் இறங்கி வா என்று பரிகாசம் பண்ணுகின்ற அளவிற்கு பிசாசு இழுத்து போனான். ஒன்று அடித்தான், ஆணிகளை அடிக்க செய்தான், தலையிலே முள்முடி சூட செய்தான், இரத்தத்தை சிந்த செய்தான், சரீரத்திலே காயங்களை உண்டு பண்ணினான். இவைகளோடு கூட பரிகாசமான வார்த்தைகள். நான் கல்லறை வரை என்று சொன்னேன். இந்த இயேசுவை துரத்தின பிசாசு கல்லறை வரை சென்றது. அங்கே சென்றவர்கள் இயேசுடைய சரீரத்தை காணாததினாலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயங்கள் வந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான சந்தோஷமும் இருந்தது. அங்கே மரியாளுக்கும், மகதலேனா மரியாளுக்கும், பேதுருவுக்கும், யோவானுக்கும் ஒரு விதமான குழப்பங்களும் இருந்தது. யாரோ தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்கின்ற ஒரு உரையாடலும் அங்கே காணப்பட்டது. அங்கே வந்த காவல்காரர்கள், அந்த போர் சேவகர்கள் அந்த ரோம அரசத்திற்கு ஒரு பதிலை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அங்கே இயேசுடைய சரீரம் காணப்படவில்லை. அதற்கு மாறாக ஒரு வெண்மையான வஸ்திரம் மாத்திரம் அங்கே இருந்தது. உடனே அந்த போர் சேவகர்கள் இந்த காவலாளி எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணினார்கள். மற்ற ஜனங்களுக்கு பணத்தை கொடுத்து இயேசுனுடைய சரீரத்தை யாரோ ராத்திரியிலே தூக்கி கொண்டு போய்விட்டார்கள், இயேசுடைய சரீரம் காணாமல் போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் போய் மற்றவர்களிடத்தில் சொல்லுங்கள், அரசாங்கத்திற்கு போய் சொல்லுங்கள், அதையே நாங்களும் சொல்லுகிறோம் என்று சொல்லி கல்லறை வரை பிசாசினுடைய தந்திரங்கள் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு எதிர்பார்க்கவே இருந்தது. ஆனால் பரலோக ராஜ்யம் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை ஜெயமாக எடுத்துக்கொண்டது. அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். 40 நாட்கள் அளவு அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து ஆவிக்குரிய ரீதியிலே சரீர பிரகாரமாகவும் மாம்சமாகவும் அவர் காட்சி கொடுத்து தோமாவை சந்தித்து நீ தொட்டுப்பார், உன் விரலை போட்டுப்பார். பேதுருவை சந்தித்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக. கேள்வியை கேட்டு கேட்டு பேதுருவை அழ வைத்த ஒரு கர்த்தரின் ஆவியானவர். என் ஆடுகளை மேய்ப்பாயா என்ற ஒரு கேள்வியை அவர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே வாழும் பொழுது பிசாசு துரத்தி கொண்டே இருந்தான். அவருடைய ஊழியத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டுகள் தோறும், சபைகள் தோறும், ஊழியங்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அந்த இடங்கள் தோறும் பிசாசானவன் துரத்தி கொண்டே வந்தான். நன்மை செய்கிறவர்களை, நீதிமான்களை, பரிசுத்தவான்களை சாத்தானானவன் துரத்தி கொண்டு தான் இருப்பான். நித்திரைகளை கெடுப்பான், குடும்பத்திலே பகையை உண்டு பண்ணுவான், குடும்பத்திலே பிரிவினையை உண்டு பண்ணுவான், சபையை இரண்டாக உடைத்து போடுவான், சபை மக்களுக்கும் போதகனுக்கும் விரோதங்களை, கலகங்களை உண்டு பண்ணுகிறவன் பிசாசு. இன்று வரை இயேசு கிறிஸ்துவின் ஊழியமானது பல மொழிகளிலே, பல தேசங்களிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுகம், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, நோய்களிலிருந்து சுகம், வியாதியிலிருந்து பரிபூரணம், குடும்பத்திலே சந்தோஷம், தனி மனிதனுக்கு சந்தோஷம் என்று இயேசு தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அநேகரை ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, அநேகரை கொண்டு தன்னுடைய சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் அறிவித்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கும் இயேசு அனுபவித்த பாடுகள், சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள், எதிரிகள் இருந்தால், இயேசு அனுபவித்த அந்த பாடுகள், இயேசு மேற்கொண்ட சோதனைகளை நாமும் மேற்கொள்ள பரிசுத்த ஆவியினுடைய வரன்களை கேளுங்கள், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைகளை தரித்து கொள்ளுங்கள். அப்பொழுது பிசாசானவன் உங்களை எதிர்த்து வந்தாலும் அவன் விலகி ஓடி போவான். அப்படிப்பட்ட கிருபைகளை இயேசு உங்களுக்கு நாளுக்கு நாள் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து 2ஆம் வருகை வரை உங்களை வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே,
கிறிஸ்துவில் அல்லாதவர்களே, இயேசு கிறிஸ்துடைய கட்டளையின்படி இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் யாவருக்கும் அடியேனுடைய அறைகூவலை கொண்டு வருகிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழுநோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது. இந்த தொழுநோயாளிகளுடைய காயங்களை கட்டுவது, தொழுநோயாளிகளுடைய புண்களை துடைத்து அதற்கு மருந்து வைத்து பஞ்சு வைத்து பேண்டேஜ் கொண்டு கட்டி அந்த காயங்கள் ஆறும்படியாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவது. இரண்டாவதாக அந்த தொழுநோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது, அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது. இதை நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் ஜனத்தை என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்ட மக்கள் தொழுநோய் கொண்டவர்கள், கைகளிலே விரல்கள் இல்லாதவர்கள், கால்களிலே விரல்கள் இல்லாதவர்கள், பாதங்களில் கீழாக புண்களை கொண்டவர்கள், சரீரத்திலே வெடிப்புகளை கொண்டு கெட்ட நீர்களும் சீழ்களும் சரீரத்திலே வடிந்து கொண்டிருக்கும். அவர்கள் அருகிலே யாரும் செல்ல மாட்டார்கள், அவர்களை பார்த்து யாரும் ரசிக்கவும் மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகி வரும் பொழுது அவனை அழைத்து அவன் மீது கையை வைத்து, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று அவனை தொட்டார். ஒரு காலகட்டத்திலே தீண்டாமை இருந்தது, இந்த தொழுநோய் பரவும் என்கின்ற அச்சமும் இருந்தது. ஆனால் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருந்தது, 21ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருக்கிறது. எனவேதான் சபைகளின் வாசல்களிலே, மசூதிகளின் வாசல்களிலே, இந்து ஆலயங்களின் வாசல்களிலே இந்த சரீரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் கையேந்தி போகிறவர்களையும் வருகிறவர்களையும் பக்திமான்களையும் நீதிமான்களையும் கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன். உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும், அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு, பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற கெட்ட நீர்களை துடைத்து, கெட்ட இரத்தங்களை துடைத்து, கெட்ட சீழ்களை துடைத்து அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். பணமாக நான் கேட்கலாம், ஆனால் முதலாவதாக நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை, இந்த அரிசி போன்ற பொருட்களை வாங்கி என்னுடைய விலாசத்திற்கு நீங்கள் அனுப்புங்கள். அந்த பொருட்களை நான் மாதந்தோறும் சுமந்து கொண்டு போய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன். இம்மட்டும் செய்து வருகின்ற உதவிகளுக்கு, ஜபங்களுக்கு கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க. கூகுள் பே, ஃபோன்பே போன்ற வசதிகளும் இருக்கிறது. வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம். இதுவும் முடியாது என்று சொன்னால் நீங்கள் மணி ஆர்டர் பண்ணுங்கள். தொடர்ந்து இப்படி உதவி செய்கின்ற பெயர்களை வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஜபக்குழு உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜப தேவைகளை தயவுசெய்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய சந்தோஷத்திற்காக, உங்களுடைய சமாதானத்திற்காக, உங்களுடைய ஆயுசு காலங்களுக்காக எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து தொழுநோயாளிகள் சந்தோஷப்படுத்தி, பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி, பூமியிலே நாம் எல்லோரும் ஒருமனப்படும் பொழுது பரலோக ராஜ்யம் திறக்கப்படும். பரலோக ராஜ்யம் நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம், நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை